வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பரோஹிணம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நிராலம்ப உபனிஷத்தில் 3வது மந்திரத்தை நம்ம பார்க்கலாம், சிந்திக்கலாம். நேற்று குருவுடைய சிறப்பை சொல்லி, குரு என்பவர் முக்தர், யோகி, மிக முக்கியமான வார்த்தை, இண்டிபெண்டன்ட், சுதந்திரம், விடுதலை, எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அப்படி இருக்கார். அவருடைய குணநலன்களில் உயர்வான விஷயமா இந்த பரஹித்து, பரநேகாங்கிற வார்த்தை, பரஹித்து, மற்றவங்க நல்லா இருக்கணும், நட்போடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது எல்லா குருக்கிட்டையும். அதுக்கு காரணம் சந்த் பாவனா. சந்துனா சாதுன்னு அர்த்தம். சத்வகுணம். சத்வகுணம் பிரதானமாக ஓங்கி நிற்கும்போது பூரண மனநிலை வரும். பூரணம் வரும்போது நாம் நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தோணும். அது வரைக்கும் எனக்கே பத்தலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். இது மாற்றம் எங்கே வருதுன்னா, அறிவு நிலை தான் மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சிஷ்யன் இந்த உபனிஷத்து, அதாவது இந்த உபனிஷத்தை தொகுத்தவர் தானே கேள்வியே தானே பதிலுமா இருக்கார். ஒரு சிஷ்யன் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பான், என்ன மாதிரிலாம் டவுட் இருக்குங்கிற கேள்விகளை கேட்டுட்டு, முதல்ல கேள்வியை பரிசலாக கேட்டுட்டு அப்புறம் பதில் என்னங்கிறத ஒவ்வொரு மந்திரமாக சொல்கிறார். இந்த 3வது கேள்வியில், 3வது மந்திரத்தில் என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன், அந்த கேள்வியெல்லாம் எத்தனை நம்பர் கவுண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கிம் பிரம்மம், எது பிரம்மம்? க ஈஸ்வரக, எது ஈஸ்வரன்? கோ ஜீவக, யார் ஜீவன்? கா பிரகிருதி, எது பிரகிருதி? க பரமாத்மா, யார் பரமாத்மா? கோ பிரம்மா, யார் பிரம்மா? முதல் கேள்வி பிரம்மா, இப்போ பிரம்மா. கோ விஷ்ணு, யார் விஷ்ணு? கோ ருத்ரக, கோ இந்திரக, கோ ருத்ரக, க இந்திரக. க சமணக, சமணகன யமன், யார் யமன்? க சூரியக, க சந்திரக. எல்லாம் புரியுதுல, வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே பழக்கப்பட்ட வார்த்தைகள். கே சுராஹா, சுரானா தேவர்கள், யார் தேவர்கள்? கே அசுராஹா, யார் அசுரர்கள்? கே பிசாச்சா, பிசாச்சுன்னு இருக்காங்களே, பிசாசுகள் யார்? கே மனுஷியாகா, யார் மனிதர்கள்? கா ஸ்திரியா, யார் பெண்கள்? பశ్చాத், எது? கே பశ్చాத் ஆதி, எது பசுக்கள், மிருகங்கள்? கிம் ஸ்தாவரம், எது செடிகள்? கே கே பிராமணாதி, யார் பிராமணர்கள்? க ஜாதி, எது பிறப்பு? கிம் கர்ம, எது கர்மா? கிம் அகர்ம, எது கர்மா அல்ல? கிம் ஞானம், எது ஞானம்? கிம் அஞானம், எது அஞ்ஞானம்? கிம் சுகம், எது சுகம்? கிம் துக்கம், எது துக்கம்? அஹ
ஸ்வர்கः எது ஸ்வர்க்கம், கோ நரகः எது நரகம், கோ பந்தக எது பந்தம் எது கட்டுது உங்களை, கோ மோக்ஷக எது விடுதலை செய்யுது, க உபாசிய எதை வழிபடணும், க சிஷ்யக யார் சிஷ்யன், கோ வித்வான் யார் பண்டிதன், கோ மூடக எவன் முட்டாள், கிம் அசுரம் எது தீயது, கிம் ஆசுரம் எது தீயது, கிம் தபக எது தவம், கிம் பரமபதம் எது மேலான உயர்ந்த நிலை, கிம் கிராகியம் எதை ஏற்பது, கிம் அக்ராகியம் எது ஏற்கக்கூடாதது, கக சந்நியாசி யார் சந்நியாசி, இதி இத்யா சங்கையாக் இத்தனை சந்தேகங்களை ஏற்படுத்தி பிரமேதி பிரம்மம்னா என்னன்னு சொல்லி பதில் கூறுகிறார். எத்தனை கேள்வி? 41, 42, 42, 42 கேள்வி கேஷுவலாக ஒரு முமுட்சுக்கு வரக்கூடிய கேள்வி தான், நியாயமான கேள்வி தான். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மந்திரத்தில் பதில் சொல்ல போகிறார். இப்போ இன்னொரு வாட்டி படிக்கட்டுமா? கிம் பிரம்மம், க ஈஸ்வரகா, கோ ஜீவக. இதில் வார்த்தை எது புரியலன்னா கேளுங்க, நான் அங்கே நிறுத்தி தமிழ் சொல்கிறேன். கோ ஜீவக, க பிரகிருதி, க பரமாத்மா, கோ பிரம்மா, கோ விஷ்ணு, கோ ருத்ரஹ, க இந்திரஹ, க சமனஹ. இங்கே சமன்னா யமன், இங்கே ஒண்டி தான் புது வார்த்தை உங்களுக்கு. க சூரியக, க சந்திரஹ, கே சுராகா, சுராகனா தேவர்கள், அசுராக அசுரர்கள், கே பிசாச்சா, பிசாச்சு உடம்பு இல்லாதது பிரேத்த மாதிரி, கே மனுஷியாக, கா ஸ்திரீயம், கே பச்சாத், பச்சாதுனா பசுக்கள், கிம் ஸ்தாவரம் தாவரங்கள். தமிழில் நம்ம தாவரம்னு தமிழில் கிடையாது, அது சம்ஸ்கிருதம். கவுன் கே பிராமணன், பிராமணாதி வைஷ்ய சத்னா சூத்ரவங்கெல்லாம். க ஜாதிகி எது பிறப்பு, ஜாதினா என்ன, கிம் கர்மா, கர்மானா என்ன, கிம் அகர்மா எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, கிம் ஞானம், கிம் அஞ்ஞானம் எது எது ஞானம் எது அஞ்ஞானம், கிம் சுகம் கிம் துக்கம், க ஸ்வர்க கோ நரக, கோ பந்தம் கோ மோட்சம் எது கட்டுது எது விடுவிக்குது, க உபாசிய க சிஷ்ய எது வழிபாடு யார் சிஷ்யன், கோ வித்வான் யார் பண்டிதன், கோ மூட யார் முட்டாள், கிம் அசுரம் எது தீயது, கிம் தபக எது தவம், கிம் பரமபதம் எது மேலான நிலை, மனிதன் அடைய வேண்டிய மேலான நிலை, மேலான அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, கிம் கிராகியம் எது ஏற்க வேண்டியது, கிம் அக்ராகியம் எதை ஏற்கக்கூடாது, க சந்நியாசி யார் தியாகி, சங்கியாகி இத்தியாதி சங்கியா. இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் ஏற்படுத்தி பிரம்மத்தை பற்றி சொல்கிறார். இதில் தெரியாத விஷயம் என்ன, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் கிம் பரமபதம்ங்கிற விஷயம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கு எது லட்சியங்கிறதே நம்ம அல்பமாக தான் சிந்திக்கிறோம். நம்மளுடைய லட்சியம் என்ன இருக்குன்னா, இந்த அடுத்த 30 வருஷம் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படியோ போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படியே 30 வருஷம் 3 மாதம் மாறி போயிடும், 3 வருஷம் மாறி போயிடும். அப்புறம் மறுபடியும் அது வந்துடுமேன்னு அதை நினச்சே நம்ம வருத்தப்படணும். அப்படி வரக்கூடாது. ஒரு நிரந்தரமான தீர்வு நம்ம தேடணும். அப்படி தேடும்போது பரமபதம் சொல்லக்கூடிய மேன்மையான நிலை அது எது அப்படின்னு கேட்குற கேள்வி. அப்புறம் எதை உபாசியம் பண்ணணும். இப்போ நம்ம பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க சாமி கும்பிட்றதே எல்லாம் பூரணம்னு நினச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? அதனுடைய லிமிட்டேஷன் முதல் 3 லோகம் வரைக்கும் தான் வாழ்க்கை. அடுத்தது அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு எங்கே போகணும்? யோகத்துக்கு போகணும். உபாசனான்னு பேர். பூஜை பண்ணுறது கர்மா, யாகம் பண்ணுறது கர்மா, அன்னதானம் பண்ணுறது கர்மா, தான தர்மம் பண்ணுறது எல்லாமே கர்மாவில் தான் வரும். அதுக்கு 3 லோகங்கள் உத்தரவாதம். இப்போ அது தெரியுமா அவனுக்கு?
தான தர்மம் பண்ணுறதே பெரிய சாதனைன்னு நினைக்கிறவன்ட்ட போயிட்டு இதுவே 33% தான்ப்பா, அதுக்கப்புறம் 2 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டேப்பா, எனக்கு தெரியும், பெரிய தியானத்தை பற்றி பேச வந்துட்டார் அப்படிமா. அப்புறம் அவனே என்ன பண்ணுவான், அதே தியானத்துக்கான குருவை தேடுவாங்க. பக்தி யோகத்துக்கு குரு அவசியம் இல்லை, ஞான யோகத்துக்கு ராஜயோகத்துக்கு குரு அவசியம். அப்போ குருவை தேடும்போது தெரியும், அடுத்து உபாசனா பண்ணணும்ப்பா, உள்ளே வெளியில் பார்க்குறது எல்லாத்தையும் உள்ளே பார்க்கணும், எந்த புறக்கருவிகளும் இல்லாமல் அகக்கருவியால் பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வரணும் மனுஷன். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நோக்கி பயணிக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும். அது பேர் தாரணா, தியானம், பிரத்யாகாரம், இப்படிலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது இன்னும் அது நமக்கு கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ வருஷமாக அப்படின்னு. இல்லை, பக்தியில் நீ வெற்றி அடைஞ்சின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு போய் விடும். உண்மையான பக்தனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், தான தர்மத்தை பண்ண வச்சு புண்ணியத்தை ஏற்றி யோகத்தில் கொண்டு போய் விடும். யோகத்தில் நீ பயணிச்சின்னா தான தர்மத்தினுடைய விளைவு குரு வருவாங்க. குரு வந்தால் ஞானம் வந்துடும், ஞானம் வந்தால் பிரம்மம் கன்ஃபார்ம். குரு வந்துட்டால் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே 2வது நிலைக்கே குரு தேவை. இன்னும் ரொம்ப ஆழமான குருவாக இருக்கணும் ராஜயோகத்துக்கு. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் உக்காருவான ஒருத்தவன், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், அந்த மார்க்கத்தில் வெற்றி அடைஞ்சவராக இருக்கணும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு தெளிவான அறிவு இருக்கணும். அப்போ அங்கேயே குரு தேவை. ஞான யோகம் அதுக்கு மேலே, அதுதான் நிரந்தரமான தீர்வு, அதுதான் பரமபதம். இப்போ எது மேன்மையை அடைய வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டால், ஞான யோகத்தில் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழையிறது தான் பரமபதம், மேன்மையான நிலை. பரமபதம்னா உடனே பெருமாளை கனெக்ட் பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் திறப்பாங்களா அதுதானே அப்படின்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் முதல் 3 லோகம். நம்ம என்ன பண்ணுறோம், சகுனத்தையே பேச மாட்டோம். ஞானத்துக்கு உருவம் இருக்கா? கிடையாது. ஞானத்துக்கு உருவம் கிடையாது, அது உணர்வு. உணர்வு இருக்கானா, நீ இருக்கியான்னா நான் கேட்டு சொல்கிறேன், நான் சொல்லுவோம். பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டு சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன், படிச்சுட்டு சொல்கிறேன், அப்படி சொல்ல முடியும். நீ இருக்கியான்னு கேட்டால் என்னது? ஆமாங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு தனி கேட்டகரியில் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒன்று எடுத்தால் குறையாத பொருள் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. எடுக்க குறையாத ஒரு பொருள் இந்த உலகத்தில் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு எதை எடுத்தாலும் அப்போ அது தனியாக தானே இருக்குது, தனித்தன்மையோடு தானே இருக்குது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதுதான் இறைவன் சொல்கிறாங்க. அது ஒரு நேரம் அன்பாக இருக்குது, ஒரு நேரம் அறிவாக இருக்குது, ஒரு நேரம் ஆனந்தமாக இருக்குது. ஒரு நேரம் அன்பாக இருக்குது, ஒரு நேரம் அறிவாக இருக்குது, ஒரு நேரம் ஆனந்தமாக இருக்குது. ஆனந்தத்தை எதுக்கும் விடக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனுடைய அடிப்படை அறிவு. வெற்றி பெற்றவனுடைய, அவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு சொன்னால் எதுக்காகவும் அவன் ஆனந்தத்தை விடலை. எல்லாத்தையும் ஆனந்தத்தில் இருந்தே செயல்படுறான். அது துக்கமான சூழ்நிலையாக இருக்கட்டும், கேடுகட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆனந்தத்தை விடலை, அமைதியை விடலை, அறிவை விடலை. அறிவில் நின்னால் தான் இந்த அமைதியும் ஆனந்தமும் நீடிக்கும், நிரந்தரமாகும். அறிவாளிகள் ஆனந்தத்தை விடுவதில்லை, அமைதியை விடுவதில்லை. எந்த காரியம் நடந்தாலும், இப்போ எங்கள் தலைவர் இருக்காங்க பாலசுப்ரமணிய சுவாமி சத்சங்கம், ஒரு ஆன்மீக விஷயந்தான். ஆனால் அதுக்குள்ளே எத்தனையோ இன்டர் பாலிட்டிக்ஸ் இருக்குது. எல்லாரையும் டேக்கிள் பண்ணுவார். எதையும் அவரை உசுப்பேற்ற முடியாது. பேச்சே ரொம்ப கம்மி தான், ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான். எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்காது, எந்த ஒரு அனாவசிய பேச்சும் இருக்காது, எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இருக்காது, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்காது. எஸ் நோ பதில், அவர் முடிஞ்சு போயிடும். எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவோம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இந்த காலத்துலேயும் எத்தனையோ கோயிலில் எத்தனை சண்டை நடக்கும், ஆர்கியூமெண்ட் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி. எங்கள் இதில் அப்படி நடக்கவே நடக்கும். தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போவோம். ஏன்? அதுக்கான தகுதியான பர்சன் அங்கே உட்காடுறாங்க. ஞானம், எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணக்கூடிய ஞானம் இல்லையா? இல்லைன்னா இவ்வளோ வருஷம் அது தொடருமா? எனக்கு தெரிஞ்சு 27 வருஷம். எனக்கு முன்னையிலேருந்து அவங்க இருக்காங்க. எப்படி தொடருது? அறிவு. இந்த அறிவு தான் அவருக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்குது.
ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அவர் நீடிக்கிறார். இல்லைன்னா அவர் நீடிப்பாரா? அவருக்கு ஆனந்தம் இல்லை, எப்போ பார்த்தாலும் துக்கம். எதுக்கு அந்த கமிட்டி வேண்டான்னு நினைப்பாரான்னு நினைக்க மாட்டார். அப்போ ஆனந்தம், அவர் ஆனந்தத்தை விடலை. அமைதி என்னன்னா, இது எடுக்கிற முடிவுகளில் யார் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அவர் அமைதியாக தான் இருப்பார். என்ன காரணம்னா அறிவு. இங்கே பேசக்கூடாது, இங்கே பேசணும், இங்கே சைலண்ட்டாக இருக்கணும், அறிவு. எல்லாரும் அதுக்கு தலைவணக்கம். புரியுதா? அப்போ அறிவை சேர்த்தா தான் அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாகும். நீ அறிவை விட்டுட்டேன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்ட, எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அறிவு நிச்சயம் ஆகிற வரைக்கும் இதை பூரணமாக என்ன பண்ணிடணும், இந்த சிரவணத்தை முடிக்கணும், பூர்த்தி பண்ணணும், தெளிவு பிறக்கணும். ஏன்? சத்தியத்துக்கு மனம் கட்டுப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். நான் எதிர்த்து பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அப்புறமா பண்ணுறேங்கிறதெல்லாம் மனம் அந்த வேலையை இந்த வேலையெல்லாம் அங்கே காட்ட முடியாது. மற்றவங்கள ஏமாத்துகிற மாதிரி, சீனியரை ஏமாத்துகிற மாதிரி இந்த மனமானது புத்திக்கிட்ட ஞானத்துக்கிட்ட எந்த ஒரு கல்மஷமும் பண்ண முடியாது. அந்த அறிவு நிலையை நாம் பெறத்துக்கு தான் இந்த முயற்சி. அதுதான் இறைவன். ஏன்? வாழ்க்கையினுடைய பிரதான முதல் குறிக்கோளும் இறுதி குறிக்கோளும் என்னது? ஆனந்தம்தான். துக்கப்படுறதா? எல்லாம் இருந்து துக்கமாக இருக்கானா இல்லையா? எல்லாம் இருக்குது, ஆனால் துக்கமாக இருக்கான். ஏன்? அறிவு இல்லை. புறப்பொருளை நம்புகிறான், அகப்பொருளை விட்டுட்டான். அதனால் அடைய வேண்டிய மேலான பரமபதம்ங்கிறது ஞானம். அதுதான் அங்கே சொல்ல வேண்டிய விஷயம். பாக்கி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மந்திரத்தில் என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறத. அப்புறம் எது உபாசியம்? உபாசியம் எது? தியானம் உபாசியம். வழிபட வேண்டிய விஷயம் என்னது? தியானம். தியானத்தில் உட்காரத்துக்கு தான் ஞானம். ஞானம் இல்லாமல் நீ தியானத்தில் உட்கார முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் என்னென்ன இருக்குதுன்னு அங்கங்கே எடுத்து சொல்லிக்கிட்டே வருதா இல்லையா? உனக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாள் கிளாஸும் உங்களுடைய தியானத்தை கலைக்குதா? தியானத்தில் உட்காரணுங்கிற எண்ணத்தை தூண்டுதா? இன்றைக்கி தூண்டுது, என்றைக்கோ ஒரு நாள் உட்காருவல்ல. ஏன் அந்த கேப்புன்னா அங்கே தான் அஞ்ஞானம் உங்களை மறைக்குது. இல்லைனா உடனே உட்காருவேன். இந்த வேலையை முதல்ல முடிச்சு தான் மறு வேலையாக பார்க்கணுன்னு ஒரு அறிவு வரும். இதை செஞ்சால் நீ விளங்குவேன்னா அதை செய்ய வேண்டியதானே. இது செஞ்சால் நான் விளங்குவேன், ஆனால் அப்புறமா செய்கிறேன். இப்போ கொஞ்சம் மதன் இருக்கு, கொஞ்சம் உடனே ஒரு வேலை சொன்னால் உடனே செய்கிறாங்களா பசங்க? அவங்க ஆட்டிடியூடே அப்படி இருக்குது. இதை வரேன், இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், இதை உக்காறேன், இதை போகிறேன், இந்த வரேன், இப்படி தானே சொல்கிறாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? அறிவே இல்லை. அது ஒரு ஐடியா போடுது. எல்லா டீச்சரையும் சொல்லுவாங்க, ஹோம் ஒர்க்கு அன்னன்னைக்கு பண்ணிவிடுப்பா சொல்லுவாங்க. இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நான் 8 மணிக்கு தான் உட்காருவேன், 8:15 முடிக்கணும்னு ஹோம் ஒர்க். அப்படி இருந்தால் எப்படி? கிம் பரமபதம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உபாசியங்கிற வார்த்தையும் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. கிராஹியம், எதை ஏற்க வேண்டியது? ஏதாவது ஒரு யோகத்தை ஏற்கணும், அது முக்கியம். ஏதாவது ஒரு யோகத்தை நீ பிடிச்சாதான் உனக்கு லட்சியம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும், உன்னுடைய ஆற்றல் டியூன் ஆகும். இல்லைன்னா எல்லாம் விரயமாகும். இப்போ எல்லோரும் வாழ்க்கையை விட்டவன் தான் என்ன பண்ணுறான்? தடுமாறுறான். என்ன பண்ண? இங்கே போனால் அங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன், என்ன அடைஞ்ச, என்ன அடைய வேண்டியது ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் படிக்கட்டு ஏறுறது தெளிவாக புரியுது. இத்தனை நாள் நீ ஹிருதயத்தில் இருக்கியா, வயிற்றில் இருக்கியா, நெஞ்சில் இருக்கியா, பூர்வமத்தியில் இருக்கியா, சகசிராரத்தில் இருக்கியான்னு தெரியாது. நீ எங்கே இருக்கிற அதுதான் உன் லைஃப் ஸ்டைலும், அதுவும் தெரியாது. நீ இங்கே தான் போகணுங்கிறது, இதை தான் முதல்ல போகணும் அப்படிங்கிறதும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் இருந்த நமக்கு எல்லா கதவையும் திறக்கிறது ஞானம். அதனால் ஒரு யோகத்தை, ஏதாவது ஒரு யோகத்தை கிராகியம் பண்ணணும். அடிப்படை விஷயம். யோகம் இல்லாமல் வாழவே கூடாது. ஏதோ ஒரு கான்செப்டில் பக்தியோ ஞானமோ ராஜயோகமோ ஏதாவது ஒன்று பிடிக்கணும். இதெல்லாம் ஜென்ரலாக சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ மந்திரத்துக்கு போகலாம். 4வது மந்திரம். சஹோ வாச்ச. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில். மகத், உயர்ந்தது. அகங்காரம், அகங்காரம். பிருத்திவி, பூமி. அப்பு, ஜலம். தேஜோ, அக்னி.
வாயவா வாயு, ஆகாஷ் ஆகாசம், த்வேன பிருகத் ரூபேன் பிரம்மாண்டமானதாக இருக்குது எல்லாம். அண்ட கோஷேன்னு எத்தனையோ அண்டங்கள் இருக்குது, வெளியிலையும் இருக்குது நமக்குள்ளேயும் இருக்குது, கோஷங்கள் இருக்குது. கர்மம் இருக்குது, வேலை இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, அர்த்தம் இருக்குது, பொருள் இருக்குது. ரூபத்தையா எல்லாத்தையும் ஒரு உருவத்தை எடுத்தது போல பாசமானம் விளங்கக்கூடிய அத்வித்தீயம் இரண்டற்ற ஒன்று உள்ளது. இதுதான் எல்லாமா இருக்குது. இத்தனை சொன்னால பூமி, நீர், அக்னி, காற்று, இந்த கோஷங்கள், இதெல்லாம் கர்மா ஞானம் எல்லாம் யார் இப்படி விளங்கக்கூடிய ஒன்று இருக்கிறது, அது அத்வித்தீயம். இதுதான் இங்கே சிறப்பு. உபநிஷத்தில் எங்கேயும் விசிஷ்டாத்வைதம்லாம் வரல, துவைத்தம்லாம் வார்த்தையே வரல. உலக நாடுகளும் ஆராய்ச்சி பண்ணி அத்வைதத்தை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கான். அறிவாளிகள் அத்வைதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கான். இந்தியன் ஃபிலாசபியில் அத்வைதம் ஒண்டி தான் சக்ஸஸ்ஃபுல், தெரிஞ்சுக்கங்க. அப்படி பார்த்து அத்வித்தீயம் வார்த்தையே கொடுக்குது. இவங்க நம்ம இதில் என்னென்னா இந்த குருமார்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா அந்த சிஷ்யர்களுடைய அறிவுக்கு தகுந்த குரு. பிரைமரி ஞானத்தில் இருக்கிறவனுக்கு பிரைமரி டீச்சர் தான் வருவாங்க, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹைஸ்கூல் டீச்சர் வருவாங்க, அந்த குவாலிட்டி உள்ள டீச்சர்ஸ் வருவாங்க. அப்படி தானே? அதுதான் கேட்டகரி. இப்போ நீ ப்ரைமரியில் இருக்கிறத விட ஹைஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் நாலேஜும் அறிவும் அதிகமாக உள்ளவங்க படித்தவங்க வராங்களா இல்லையா? அப்போ அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? அறிவு நிலைகளில் தான் ஏற்றத்தாழ்வே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை தரமே மாறுது. எல்லாரும் அறிவு இல்லாதவங்களாம் உயர்ந்த பொருளை கேட்குறான்னா அப்போ காம்படிஷன் வருதா இல்லையா? காம்படிஷன் வரும்போது எக்ஸாமினேஷன் வை, டெஸ்ட் வை, என்ட்ரன்ஸ் வைன்னு வைக்கிறான். தப்பா இது? நீ கேட்குற அந்த பொருளை அடையிறதுக்கு உனக்கு தகுதி வேண்டாமா? அதனால் பாசமானம் விளங்குனம் அத்வித்தீயம் இரண்டற்ற ஒரு பொருள் இருக்குது. அகிலோ உபாதி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உபாதிகளும் அதுவாக தான் இருக்குது. ஆனால் வெளிர்முக்தம், அந்த உபாதிகளையெல்லாம் கடந்து இருக்குது. ஆத்மா அசங்ககன்னு சொல்லுவோம்ல, எல்லா உபாதிகளுக்குள்ளேயும் இருக்கும், ஆனால் சேராமல் இருக்கும், தனித்தன்மையோடு இருக்கும். இந்த உலகத்தில் இந்த ஞானத்தை தவிர அல்ல குறையாத ஒரு பொருள் இன்னொன்று ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அதிசயமா இல்லையா? ஸோ தத் சகலம் சக்தியுப பிருஹிதம், இது எல்லாம், இது அவையெல்லாம் சகலம் சக்தியுமான பிருகத்தியம் பெரிதான அனாதிய ஆதி அல்லாத அனந்தம் முடிவமல்லாத சுத்தம் சிவம் சாந்தம் மகாவாக்கியது. உங்களுடைய உயிர் எப்படிப்பட்டது? சுத்தம் சிவம் சாந்தம், எப்போதும் தூயதாக இருக்கும், கல்யாணக்காரியாக இருக்கும். சிவம்னா முன்னேறக்கூடியதுன்னு அர்த்தம். எப்போதும் ப்ராக்ரஸ், வளர்ச்சி பெறக்கூடியது, மேன்மை பெறக்கூடியது, மேன்மையானது. சத்தியம் சிவம் சுந்தரம்னு கூட சொல்லுவாங்க. அதுபோல் சுத்தம் சிவம் சாந்தம், இந்த உன்னுடைய ஆத்மாவானது பரமாத்மாவுடைய குணத்தை சொல்லுது. இது இத்தனை உபாதிகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த சுத்தம் சிவம் சாந்தம். அமைதியாக இருக்கும், எந்த அலப்பறையும் பண்ணுறதில்ல, அமைதியாக இருக்கிறது. நிர்குணம் வார்த்தையே சொல்லிடுச்சு, வேதமே நிர்குணம்னு சொல்லியாச்சு. அவருக்கு எந்த குணமும் இல்லை. அப்போ சுவாமிக்கு இத்தனை குணம் அப்படி இப்படின்னா பாடுறோமே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, அவரை நோக்கி உங்களை திசை திருப்பணும். நீங்கள் எங்கேயோ சுற்றிட்டுருக்கீங்க, போய் பின்னாடி போகாதீங்க, மெய் பின்னாடி வாங்கங்கிறதுக்காக இறைவனுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கருணை, அன்பு, அறிவு, அமைதி, இதெல்லாம் மனுஷனுக்கிட்ட இல்லையா? மனுஷன்கிட்ட இருக்கா இல்லையா? அன்பு, அமைதி, அறிவுலாம் இருக்கா இல்லையா? இருக்கு, மறைஞ்சு கிடக்கு, அதோட தொடர்பு இல்லை. இந்த சைத்தன்யம், இந்த சித்தானது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்போடையும் அறிவோடையும் ஆனந்தத்தோடையும் தொடர்பு கொள்ள மறுக்குது. வெளியில் போய்
சூழ்நிலையை பார்த்து தேடிக்கிட்டு இருக்கு. இங்கே இன்பம் கிடைக்குமா, இங்கே இன்பம் கிடைக்குமா, இங்கே இன்பம் கிடைக்குமா, இந்த பொருளில் இன்பம் கிடைக்குமா, இந்த ட்ரெஸ்ஸில் இன்பம் கிடைக்குமா, இந்த காரில் இன்பம் கிடைக்குமா, இந்த நிலத்தில் இன்பம் கிடைக்குமான்னு இந்த இன்பத்தை எங்கே தேடுது? புறத்தில் தேடுது. அது தேடுற இன்பம் புறம் கொடுக்கல, அகம்தான் கொடுக்குது. யார் கொடுக்குறா? புறம் கொடுக்குதா, அகம் கொடுக்குதா? புறம் ஆக்டிவேட் பண்ணும், உன்னை கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு வருமே தவிர நீ கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் அள்ளி பருகிறதும் யாருன்னா நீ தான். சுத்தங்கிறது யார்? நீ தான் சுத்தம். சில பேர் இடது கையால் பண்ணாத வலது கை, அதெல்லாம் நியமங்கள் இதுக்கு சொல்லுவான், வேதத்துக்கு உண்டு, வேதாந்தத்துக்கு கிடையாது. பரம்பொருளுக்கு எதுவுமே கிடையாது. பரம்பொருள் 3 விஷயந்தான்: அன்பு, அறிவு, ஆனந்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீ பிரம்மம். அப்போ நீ உன்னுடைய வேலைகள்லாம் மகத்து இருக்கும். ஏன் மகத்து இருக்குன்னா தடைகள்லாம் நீ முன்னாடி இந்த அறிவு இல்லாததுனால தடைகள் பின்னாடியே போயிடுவோம். நம்ம மொத்தம் நம்ம திட்டினா அவனை திருப்பி திட்டுறது, அவனை அடிக்கிறது, அவனை காலி பண்ணி நினைக்கிறது, அதுக்கு செட்டு சேர்க்கறது, இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் நிறைய சிந்திச்சிருப்போம். எல்லாம் வேஸ்ட்டு தானே. இப்போ அது மாதிரி ஒருத்தன் கிண்டல் பண்ணானா பண்ணிட்டுரு, டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அதுதான் விஷயம். இன்னையில இந்த 3 to 6 கதவை லாக் பண்ணுறோம். யாரும் இனிமேல் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. யாரும் நமக்கு தெரியுது எது முக்கியம், எது அத்தியாவசியம். இனிமேல் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் வேஸ்ட்டுங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் அறிவியணும். இனிமேல் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், இன்னொரு நாள் செய்யலான்னு அதெல்லாம் வந்து அறிவியணும். இனிமேல் இதில் எல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணாத விஷயம் என்னென்னு தெரியுமா? வேல் பூஜை, வேத விசாரம், சுவாத்தியாயனம், தியானம், சுவாமியுடைய திருப்பணி, ட்ரிப்பு, 6 பேருக்கு 6 முகத்துக்கும் 6 வேலை, அவ்வளோதான். இதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பண்ணுனா என்னது? லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். நம்ம 6 பண்ணுறோம், நீங்கள் 1ல் நில்லுங்களேன். இப்போ நம்ம 6 பண்ணுறோம் பிரதானமாக. 1ல் நில்லுங்க. ஏதாவது 1 விடாமல் பண்ணுங்க. அதானே நித்திய கர்மம். நித்திய கர்மா பண்ணாதானங்க நித்திய தரிசனம் கிடைக்கும். நித்திய தரிசனம் கிடந்தால் தான் நித்திய ஆனந்தமாக இருக்கும். நித்திய கர்மாவே பண்ண மாட்டேன், நித்திய தரிசனம் பண்ண மாட்டேன், நித்திய ஆனந்தம் எப்படி கிடைக்கும்? எங்களால் பண்ண முடியலன்னு எப்படி சொல்கிறீங்க? அது உங்களால் அது பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு 1000 கோடி 500 கோடிலாம் கேட்குற சாமிகிட்ட வந்து? உன்னால் எந்த இதுவும் பண்ண முடியாது. அறிவுபூர்வமானது பண்ண முடியாது, ஏகாந்தமாக இருக்கிறது பண்ண முடியாது, சிரவணம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. உனக்கு எதுக்கு 500 கோடி? அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் அந்த அகில உபாதிகளுக்குள்ளேயும் அதிலேருந்து வினிர்முக்தம் விடுபட்டும் நிற்கக்கூடிய ஒரு பொருள் சுத்தம், சிவம், சாந்தம். இது உன்னுடைய ஸ்வரூபம். உன்னை பற்றி சொல்லுது. யார் சொல்வா இது மாதிரி? நீ அமைதியானவன். எந்த அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களா நீ அமைதியான கேரக்டர்ப்பா ஒன்றுதே, நீ சாந்தமாக இருக்கிறவன்ப்பா, நீ தூய்மையானவன்ப்பா, நீ எப்பயுமே ப்ராக்ரஸில் தான்ப்பா இருக்கேன்னு ஏதாவது ஒரு பேரண்ட் சொல்லியிருக்காங்களா நம்மள்கிட்ட? இப்போ எவ்வளோ நாள் கழிச்சு இதெல்லாம் கேட்க வரும், காதுக்கு வருது. உங்களுடைய கேரக்டரை பற்றி உங்களுக்கு சொன்னால் தானேங்க. இப்போ ஆஞ்சநேயர் சர்வ வல்லமை உடையவர், ஆனால் தன்னை உணரல, தங்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை தொடர்பு கொள்ள. யாரோ ஜாபாலாவா யாரோ ஒரு ஜாம்பவான் அவன் வந்து நீ பரம்பொருள்ப்பா, நீ ராமன் பேரை சொல்லி பறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? அவனு ராமன் பேரை சொன்ன பறக்கிறாரு. என்ன அர்த்தம்? அறிவு தான் வேலை செய்யுது. தன்னை உணரும் போது அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை அள்ளி பருகிறோம். இதே மனுஷன் தானேங்க கொஞ்ச நாள் இருந்தோம், 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மைண்டு தானே நம்ம இருந்தோம். இதே மனிதர்கள் தானே இருந்தோம். இப்போ என்ன மாறி இருக்கு? மென்டல் பிளாக் எல்லாத்தையும் எடுத்துடுச்சு சுத்தமாக. எது கிராகியம் எது அக்ராகியம் தெரியுது, எது சரி எது தப்பு தெரியுது, எது பள்ளம் எது மேடு தெரியுது, எதுக்கு கவலைப்படுறது மடத்தனம்னு தெரியுது, பயப்படுறது, பதட்டப்படுறது, குழப்பப்படுறது எல்லாம் அறிவீனம்னு தெரியுது. துக்கமோ பயமோ அறிவீனம், பயம் துக்கம் அறிவீனம். நீ எதையும் எடுத்துன்னு வரல, எதையும் எடுத்துன்னு போகல. நீனா என்ன பண்ணுற? இது இருக்கணும், அது இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்கிறது? நீ நடிகனுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. கொடுத்துருக்க ரோலை கரெக்டாக நடி.
உன் கூட சில பேரை கோத்து விட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் அது பார்த்துக்கும். அதுங்களுக்கு தெரியாத வரைக்கும் அதுக்கான சம்மந்தப்பட்ட பணமோ பொருளோ உங்கள்கிட்ட கொடுக்கும். நீ அதை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும். புரியுதா சொல்கிறது? எல்லாம் எனக்கே தான் அப்படின்னு நினச்சிக்கூடாது. உன்னை சார்ந்து 10 பேரை விட்டுருக்கோம், சேர்த்து விட்டுருக்கோம், கோத்து விட்டுருக்கோம். அதான் கோத்து விட்றதுன்னு பேர். கடவுளே செய்தா இல்லையா? அதுக்கான பொருட்களை தான் உங்ககிட்ட கொடுக்குது. நீ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கொடுக்கல அது. அப்புறம் உன்னை ஓட விட்டுரும். உன்னை சார்ந்திருக்கிறவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொருளாம் அந்த உன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கு தான், உனக்கு கிடையாது. உனக்கும் ஒரு பாட்டு உண்டு, எல்லாமே உனக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ, தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். எந்தெல்லாம் சொல்லக்கூடாது. 50 வயசுக்கு மேலே உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவுமே ஒன்று கிடையாது. நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஆனால் பண்ணிப்பாரு. 50 வயசுக்குள்ளே நீ என்ன வாழ்க்கை வாழ்றியோ அதான் உனக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? கேப்சர் பண்ணிடும். இல்லை நான் இதை விற்றுட்டு வந்துடுறேன்னா எதுக்கு விற்கிறேன்னு கேட்கும். எதுக்கு விற்கிற, என்ன பண்ணுற நீனு, எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குமா கேட்காதா? அட்வொகேட்டை பார்த்து, என்னத்துக்கு அட்வொகேட் பார்த்து? நான் ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு வரேன்னா அது ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்துட்டு வந்துடும். உங்கள் அப்பா மேலே கேஸ் போட்டுரும். நடக்குதா இல்லையா? எந்துன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும். அதனால் இந்த சுத்தம் சிவம் சாந்தம் நிர்குணம் இத்தியாதி இதெல்லாம் சொல்லுதில்ல, இத்தனை சொல்லுது. அப்புறம் வாச்சியம் நிர்வாச்சியம், பேசுவதும் பேசாததும். சைத்தன்யம் பிரம்மம், சித்தே பிரம்மம். சைத்தன்யம் அறிவு உணர்வு இருக்கு இல்லையா, அறிவு. சைத்தன்யங்கிறதுக்கு நேரடி வார்த்தை அறிவு. சித்துங்கிற வார்த்தை தான் சைத்தன்யம். சித்துங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் அறிவு உணர்வு. சத்துங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் இருப்பு, நல்லது. நல்லதெல்லாம் சத்து. சத்காரியம் பண்ணன்னு என்ன அர்த்தம்? கெட்ட காரியம் பண்ணன்னு அர்த்தமா? சத்காரியம் பண்ணுறான் அவன், நான் சத்காரியத்தில் ஈடுபட்டிருக்கான், சத் சங்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தோட நல்லதோட கனெக்டட் ஆகி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சித்துனா என்னது? செயல்படுது, அறிவுபூர்வமாக இருக்குது. முதல் வார்த்தம் உணர்வு, ரெண்டாவது அறிவு. உணர்வு தான் அறிவு, அறிவு தான் உணர்வு. ஸோ சைத்தன்யம் பிரம்மம், பேசுவதும் பேசாமல் இருப்பதும் அசைவதும் பிரம்மம். ஈஸ்வர, இந்த சைத்தன்யம் தான் பிரம்மம். பிரம்மம்னா எது பிரம்மம்னு கேள்வி கேட்டதில்லை, அதுக்கு பதில். எது அறிவாக இருக்கோ அறிவாக இருக்கு, அறிவு இருக்கு. அறிவுங்கிறது உணர்வு, சித்து இருக்குங்கிறது சத்து. புரியுதா? அறிவாக இருக்கிறது எதுவோ அதுவே பிரம்மம். சைத்தன்யம் பிரம்மம். கேட்ட கேள்விக்கு பதில். எது பிரம்மன் முதல் கேள்வி கேட்டார்ல, அதானே கேட்டாங்க முதல் கேள்வி. முதல் கேள்வி என்னது? ஆமாம், கிம் பிரம்மம், எது பிரம்மம்? சைத்தன்யம் பிரம்மம். ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்தது ஈஸ்வர எது? ஈஸ்வர எது? ஈஸ்வரன் எது என்றால் பிரம்மைவ ஸ்வசக்தி. பிரம்மமே தன்னுடைய சக்தி. பிரம்மத்தினுடைய ஒரு பாதி தான் சக்தி. பிரம்மத்தினுடைய புத்தி தான் சக்தி. பிரம்மத்தினுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான் சக்தி. பிரம்மத்தினுடைய ஆசை, அறிவு, செயல் தான் சக்தி. அதான் பிரம்மைவ ஸ்வசக்தி. சிவசக்தின்னு எடுத்துக்கலாம், சிவசக்தின்னு எடுத்துக்கலாம். இந்த சத்தோட மனம் சேர்ந்ததுனால அது ஜீவன்கிற பேர். அதாவது பிரம்மத்தோட மாயை சேர்றதுனால ஈஸ்வரன். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரங்கிறது தான் பிரம்மமே ஸ்வம் சக்தி. பிரம்மத்தினுடைய ஒரு பாட்டு தான் சக்தி, ஆற்றல் தான் சக்தி. சக்திக்கு பதில் சொல்லியாச்சு, ஈஸ்வரனுக்கு பதில் சொல்லியாச்சு. பிரகிருதி, அடுத்த பிரகிருதி எது பிரகிருத்தின்னு கேட்டுச்சா? பிரகிருத்தினா என்னது? சம்சாரம். பஞ்சபூதங்கள் உள்ள மனுஷன், ஜடம், சைத்தன்யம், பஞ்சபூதம் எல்லாம் என்னது? அதாவது ஜடம், சேத்தனம், பஞ்சபூதம். உயிர், உயிரற்றது, நீர், நிலம், காற்று, ஆகாயம், இதெல்லாம் பஞ்சபூதம். எல்லாம் சேர்த்தா பிரகிருத்தின்னு பேர். இயற்கையாக இருக்குது, நீ பிறக்கும் போதே இருக்கும். எல்லாம் நீ வந்த பிற்பாடு அது பிறக்காது. நீ பிறக்கும் போது அதுக்குள்ளே தான் பிறக்கிற. பிரகிருத்தின்னு பேர், இயற்கைன்னு பேர். இயற்கை
இயற்கை ஏதாவது வருமா? இயற்கைன்னு எதுவும் கிடையாது. இறைவன் ஒண்டி தான் இயற்கை. இறைவனுடைய ஆற்றல் தான் சக்தி. சக்தி தான் பஞ்சபூதமாக ஆகாயம், காற்று, அக்னி, நீர், நிலம். அதை பஞ்சீகரணம் பண்ணால் ஜீவராசி. அதனால் பிரகிருதிங்கிறது என்னன்னா, பிரகிருத்திய அபித்தியேயாம் பஞ்சபூதங்களுடன் ஆசிரித்தவ்யம் சேர்ந்தது. பிரம்மத்தோட மாயை சேர்ந்தா ஈஸ்வரன். ஈஸ்வரன்லேருந்து இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துலேருந்து தேவர்கள், ரஜோகுணத்துலேருந்து மனிதர்கள், ஜீவராசிகள், தமோகுணத்துலேருந்து பஞ்சபூதங்கள். அது பேர் பிரகிருதி. தேவர்கள், மனிதர்கள், பஞ்சபூதங்கள், இது மூணு சேர்ந்தா பிரகிருதி. லோகான் சிருஷ்டுவா, இந்த பிரகிருத்தியானது ஈஸ்வரனோட சேர்ந்து, ஈஸ்வரன் பிரகிருத்தியோட சேர்ந்து லோகான் சிருஷ்டுவா, உலகை படைத்து பல உலகங்களை படைக்கிறார். பூகு, புவக, சுவக, மகக, ஜனக, தபக, சத்தியம்னு 7 லோகங்கள் மேலே. இப்போ நமக்கு கீழே 7 இருக்குது. நம்ம மேலே போகிறதுனால மேலையை பற்றியே பேசுகிறோம், கீழே போகிறதுக்கு பற்றியே பேசுகிறதில்ல. கீழே பற்றி பேச வேணாம், அவனே போயிடுவான். சும்மா விட்டாலே என்ன, அது எம்டி மைண்ட்ஸு, டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பே, டெவிலு கீழே போயிடும். இப்போ மிருகங்களெல்லாம் எங்கே போடுவாங்க? கூண்டில் அடைக்கிறாங்களா? மிருகங்களெல்லாம் கூண்டில் தானே அடைப்பாங்க. தப்பு செஞ்சவங்களாம் கூண்டில் அடைக்கிறாங்களா? அதான் எல்லாம் ஒன்று தான். மாம்சத்தை பார்த்தா மிருகம் என்ன பண்ணும்? பாயுமா பாயாத? மானை பார்த்தா என்ன பண்ணும்? சிங்கம் பாயும். மாம்சத்தை பார்த்தா மனுஷன் பாயுவான். கேட்டால் அது உள்ளேருந்து வருது, தானாக வருது. அறிவு இருந்தால் வருமா? பகவத்கீதையில் ஒரு படம் போட்டிருக்கு, மாம்சம் சாப்பிட்றவங்க அடுத்த ஜென்மா என்னன்னு போட்டோவே இருக்குது. நீங்களே போய் பார்த்துங்க. லோகான் சிருஷ்டுவா பிரவிஷ்யாந்தர்யாமி, இந்த உலகத்தை படித்து பிரவிஷ்யந்தி நுழைகிறது. எது நுழைகிறது? சைத்தன்யம் நுழைகிறது, சித்து நுழைகிறது. சத்து எங்கேயும் இருக்குது, நெட்வொர்க்காக இருக்குது. சித்து நுழைகிறது. எது? சிம் கார்டு நுழைகிறது. எதுக்குள்ளே நுழைகிறது? இந்த செல்ஃபோனுக்குள்ளே நுழைகிறது. யார் செல்ஃபோனு? நம்ம பாடி தான் செல்ஃபோன். இந்த செல்ஃபோனுக்கு 3 இது இருக்கா இல்லையா? 3 உடம்பு இருக்கா இல்லையா? செல்ஃபோனுக்கு 3 உடம்பு இருக்கா இல்லையா? இல்லையா? காரண உடம்பு ஒரு, இந்த செல்லு பேசுறதுக்கு காரணமான ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு ப்ரோக்ராம் ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு மேலே கவர் இருக்கும். என்னப்பா இது? இருக்கா இல்லையா? செல்ஃபோனுக்கு 3 உடம்பு இருக்குங்கிறேன். எனக்கு சயின்ஸு தெரியாது, நாளைக்கு வேணால் பேசலாமா? இருக்கும், கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். எல்லாத்துலேயும் 3 இருக்கும். 4வது பொருள் தான் நெட்வொர்க்கு. சிம் கார்டு இருந்தால் மட்டும் அது பேசிடாது. ப்ரோக்ராம் இருந்தால் அது இந்த பட்டனை தட்டினா 6 வரும், 5 வரும். நம்பர் மட்டும் இருந்தால் பத்தாது, பேசிடாது. பேட்ரி போட்டாலும் பேசிடாது. சிம் கார்டு ஒன்று இருந்தால் தான் அது பேசுகிற வேலையை செய்யும். சிம் கார்டுக்கு கனெக்ஷன் வேணும். சிம் கார்டு இல்லை, டைரெக்டாக நெட்வொர்க் வந்து செல்ஃபோனை வச்சுருக்க, கனெக்ட் ஆகுமானா கனெக்ட் ஆகாது. எப்படி பாருங்கள், அறிவு வச்சுருக்கான் இறைவன். டைரெக்டாக இறைவன் நம்மளோட தொடர்பு கொள்ள முடியாதுன்னு தான் சக்திக்கிற அறிவை கொடுத்து அனுப்புகிறான். எல்லாருக்குள்ளேயும் நுழைக்கிறது அறிவை தான் நுழைக்கிறான். அதுதான் பிரவிஷ்யந்தி. ஏன்னா அசையாது இல்லை, சத்து அசையாது, சித்து தான் அசையும். பிரவிஷ்யந்தி உள்ளே நுழையிறது. இந்த உடம்புல இந்த ஜடப்பொருளுக்குள்ளே உள்ளே நுழையிறதுனால இப்போ என்னாச்சு? பிரம்மாதீனாம், பிரம்மா முதல், பிரம்மானா யாருன்னு கேட்டுச்சுல, பிரம்மா யார்? பிரம்மா யார்? ருத்ரன் யார்? விஷ்ணுன்னு கேட்ட ஒரு கேள்வி. பிரம்மாதி அப்படின்னா பிரம்மத்துக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாம். காமக்ரோதாதினா காமத்துக்கு பின்னாடி வரக்கூடிய 6 குப்பைகளும், 10 குப்பைகள் சொல்லியிருக்கோம்ல, அது மாதிரி. யார் பிரம்மாதி? இதுக்குள்ளே நுழைஞ்ச பிற்பாடு தான் பிரம்மாதீனாம், பிரம்ம முதல் புத்தி, இந்திரியம் எல்லாம் நமக்கு உயிர் பெறுது. உயிர் பெறுவது மட்டும் இல்லை,
இந்த பாடியை, இந்த சிம் கார்டை, இந்த நெட்வொர்க்கை இயக்கக்கூடிய 4வது பொருள் ஒன்று இருக்குது. நெட்வொர்க்கை இயக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா? அதான் அவன் ஓனர், அதான் பிரம்மம். அவன் என்ன பண்ணுறான்? நெட்வொர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறான், சிம் கார்டையும் கண்ட்ரோல் பண்ணுறான், செல்ஃபோனையும் கண்ட்ரோல் பண்ணுறான். யார்? 4வது பர்சனாக இருக்கான். அவன் தெரிகிறான் உங்களுக்கு? இங்கே வச்சுருக்கிற ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், எத்தனையோ நெட்வொர்க் வச்சுருக்கீங்க, எத்தனையோ செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, சாம்சங்கு கூம்சங்கு எல்லாம் வச்சுருக்கீங்க. அவன் எங்கேயோ இருக்கான். செல்ஃபோனை பார்க்குறீங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரியுது, அதான் சூக்ஷ்ம உடம்பு. அப்புறம் சிம் கார்டு ஒன்று போடுறீங்க, அதான் உங்கள் நம்பரு, உங்கள் உயிருக்குள்ள நம்பரு, அதான் பேர். அப்புறம் என்னது? நெட்வொர்க்கு தான் என்னது? ஆதாரம், ஸ்பேஸ். உங்களுடைய ஸ்பேஸ் எது வரைக்கும், உங்களுடைய ஃப்ரீடம் எது வரைக்கும்? உங்கள் வீடு மட்டுமா? உங்கள் தெரு மட்டுமா? இல்லை உங்கள் தெருவுலேருந்து உங்கள் ஆஃபீஸ் மட்டுமா? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க எல்லோரும் நம்ம 140 கோடி மக்கள் நடுவில் இருக்கோம் அப்படின்னு. இல்லை, உனக்கு என்ன லோகமோ அங்கே தான் நீ இருக்க. உங்கள் வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்குள்ளே இருக்க. தெருவில் 100 பேர் இருக்கா, 100 பேர் கூட இருக்கியே நீ. ஞாயிற்றுக்கிழமை கூட கதவை சாத்திடுற, இந்த பாவிகளை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற. அப்புறம் அந்த ஊர் பஜார் அன்றைக்கி ஏதாவது சாமான் வாங்கினா போகிற, அதான் உன் லோகம். அப்புறம் ஆஃபீஸு, அந்த பார்த்த முகத்தையே பார்த்துன்னு கிடக்க வேண்டியதாக இருக்குது. தலையெழுத்து இருக்கா இல்லையா? லோகம் எத்தனை ரொம்ப லிமிட்டடாக இருக்கா இல்லையா? புத்தி, இந்திரியம், இந்த எல்லாத்தையும் நியந்திரத்துவ படைச்சது மட்டுமில்லை, அசைக்கிறது மட்டுமில்லை, கண்ட்ரோல் காக்கிறதும் அவர் தான். நியந்திரத்துவ உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதும், நியந்திரத்துவாதி ஈஸ்வரக, இதெல்லாம் செய்கிறது ஈசன். ஆழத்தில் ஒரு பொருள் இருக்குது, மறைப்பொருளாக இருக்குது, தோன்றவே தோன்றாது, செயல்படுறதே தெரியாது, ஆனால் செயல்படுது. என்ன பண்ணுது? சங்கல்பம் பண்ணுது. சங்கல்பம் கர்மா கிடையாது, சங்கல்பம் ஞானம். உண்டா இல்லையா? சுவாமிகிட்ட இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுங்க, இவங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது கர்மா இல்லை, அது ஞானம். அப்படி இயக்குனராக இருக்கிறவன் இறைவன். அந்த 4வது நிலையில் துரியத்தில் இருக்கிறான் இல்லையா? அந்த துரியன், அமிர்தன், சாந்தன், அத்தனை பேர் இருக்கு அவனுக்கு. இறைவன், அருமையான பேர் இறைவன். எதுக்கு அவர்கிட்ட இறையிறமா? எதுக்கு இறைவன் வச்சாங்கன்னு தெரியல. காரண பெயர் தமிழில் காரண பெயராக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் கட்டுப்படுத்துகிற 4வது ஒருத்தன் இருக்கிறான். 3 பேர் தான் நீங்கள் ஆராய முடியுது. 4வது பர்சனை போகிறதுக்கு வழி தெரியல. அதுக்கு தான் இடையில ஒருத்தர் வராரு, குரு. சரி, அடுத்த ஜீவன். யார் ஜீவன்? கேட்டுச்சா கேள்வி? யார் ஜீவன்? ஜீவ இதி ச பிரம்ம, விஷ்ணு, ஈசன், இந்திர ஆதீனாம், எல்லாருமே ஜீவர்கள் தான். தேவதைகளும் ஜீவர்னு சொல்லிடுச்சு. இறைவன் ஒருத்தன் தான். தேவதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜீவர் தான் சொல்லிடுச்சு. யார்? உங்களை மாதிரி அறிவில் தபஸ் பண்ணி மேலே ஏறினவங்க. இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியோடைய ஓனரை பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா இல்லையா? சக்கர்பர்க் தானே அந்த இதுக்கு ஃபேஸ்புக் ஓனரு. மார்க் சுக்கர்பர்க்கா சக்கர்பர்க்கா? எஸ், இசட்யூ. சின்ன பையன்தான், அறிவு இருக்குது. என்ன பண்ண யோசனை பண்ணியிருக்கான். இவன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் ஆச்சாமே. முன்னே 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நேற்று 20 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அதை பற்றி படம் எடுக்கிறான். நம்ம ஏதாவது ஒரு ஆப்பு கண்டுபிடிச்சி பெரிய ஆள் ஆகணும். இப்போ வரக்கூடிய படத்தில் அதை காமிக்கிறான். ஒரு ஆப்பு கண்டுபிடிச்சா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். இந்த ஆப்பை போய் யார்கிட்ட போய் கேட்குறது? அதனால் ஜீவன்கிறது யாருன்னு கேட்டால்
ஒரு உதாரணங்களை கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தது பேச போகுது. ஜீவ இதி ச பிரம்மம் விஷ்ணு இந்திர ஈசன் ஆதீனாம் இவங்கெல்லாம் நாம ரூப துவாரா யாரெல்லாம் உடம்பு எடுத்தாங்களோ நாம ரூப துவாரா ஸ்தூல வடிவம் பெற்றாங்களோ அகமிதி நான் என்றும் மித்யா அத்தியாச வசாத் ஜீவக மித்யா அத்தியாச வசாத் இந்த ஜீவன் பொய்யான உபாதிகளுக்கு வசப்பட்டு நிற்பது ஜீவன். பொய்யான உபாதிகளுக்கு வசப்பட்டு நிற்பது ஜீவன். பொய்யான உபாதின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பை போத்திக்கிட்டே நான் ஸ்தூல உடம்பு, இது என்னுடைய கையே, இது என்னுடைய மனசு, இது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு பசிக்குது, இதெல்லாம் யார்? எல்லாம் உடம்புக்கு உள்ளது. அதனால் மித்தியா அத்தியாசத்தை தான் மேலே போத்திக்கிட்டு அதான் நாங்குது. அதாவது சைத்தன்யமும் ஜடமும் சேர்ந்து இருக்கிறது தான் ஜீவன். பொய்யும் மெய்யும் சேர்ந்திருப்பதன் பொய்யுங்கிறது தோன்றுவது நிற்பது மறைவது. உடம்பு தோன்றும் நிற்கும் மறையும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் சைத்தன்யம், நாம் பிரம்மம். ஆனால் நம்ம எதை நம்புகிறோம்? அதை விட்டுட்டோம். கடவுளை நம்புறதை விட்டுட்டோம். பொய்யான உடம்பை இதான் சத்தியங்கிறோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், அதுக்கு கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணுறோம், அலங்காரம் பண்ணுறோம், சாப்பாடு போடுறோம், ட்ரெஸ்ஸு போடுறோம், தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். அதெல்லாம் யாருக்கு? எல்லாம் 3 உடம்புக்கு. நாம் அதுவானா அதை சொன்னார்ல, நம்மால் வர கேட்டார்ல மதுரகவி. மதுரகவி யார்? அயோத்தியாவில் சாமி கும்பிட்டு இருந்தவர். திருக்கோளூருக்கு சொந்தக்காரங்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ட்ரிப்பில் டிக்கெட் 10 போயிடுச்சு. 21 10 பக்கம் எத்தனை? ஒருத்தர் 9-10 எனக்கு போடுங்க, நான் பணம் அனுப்புகிறேன்னாரு. வாயால் வடையெல்லாம் சுடாதீங்க, என்னை சிக்கல் இழுத்து விடாதீங்க, எல்லோரும் எனக்கு முக்கியம். பணம் கட்டினா சீட் நம்பர் வரும். வீட்டுக்கு வந்துட்டால் பணம் வந்துடுது. போய் இப்போ நம்பரை அனுப்பணும் கிளாஸ் முடிச்சுட்டு. அதில் திருக்கோளூர் ஊர் இருக்குல்ல, அங்கே அவருக்கு தான் அயோத்தியாவில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு அங்கேருந்து வந்திருக்காரு. அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடியே வந்து இது நம்மாழ்வாரில் ஒடுங்குது அந்த வெளிச்சம். அப்போ தான் ஞானஸ்வரூபமாக ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம், பேச்சு கொடுத்துப்பாங்க. முதல்ல கண்ணை தூக்கி போடுறாரு, ஒரு சலனம் வருது. அது வரைக்கும் கண்ணு திறக்காத நம்மாழ்வார் 16 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்கலை, எதுவும் பண்ணலை, யாரையும் பார்க்கல. வந்த வேலையில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அப்புறம் கல்லை தூக்கி போட்டோடனே சலனம். ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கல்லை தூக்கி போட்டிருப்பாங்க, கண்ணு திறந்துருக்க மாட்டார். இவருக்கு திறக்கணும், இவர் தான் அதுக்கான கீ. அப்போ அவரை கேட்குறாரு, எத்தை தின்று எங்கே கிடக்கும்? செத்த உடலில் சிறியது பிறந்தது, எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டார். அத்தை தின்று அங்கே கிடக்கும்னா, இந்த ஜடமான உடம்பில் ஒரு சின்னது பிறந்திருக்கு, அதான் உயிர் பிறந்திருக்கு. அது வாழ்க்கையை எதை சாப்பிடும், எப்படி வாழும், எங்கே இருக்கும், அதான் கேள்வி. பதில் அந்த உடம்பில் அதுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு அங்கேயே கிடக்கும். அது விளங்கவே விளங்காது. க்ளீனாக சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் 5000 வருஷம் ஆச்சு. இடைச்சங்கம் எப்படி வரலாறு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள், எப்படி வரலாறு கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? தியானம்தான் காரணம். நீங்கள் தியானம் பண்ண மாட்டேன்னு இருக்கீங்க, உங்களுக்கு யாரும் சொல்லித்தரல, அதனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க. இல்லைன்னா ஆக்கப்பூர்வமான காரியங்கள் எத்தனையோ நம்ம பண்ணலாங்க. ஏங்க இஸ்ரேல் 560 நோபல் ப்ரைஸில் 236 நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்கான். நம்ம போன ஜென்மாவில் வாங்கினதையே பேசிட்டு கிடக்குறோம். என்ன காரணம்? நம்ம முக்கியமான வேலையில் இருக்கோம். ஏன்னா உள்ளேயே போக மாட்டோம். அங்கெல்லாம் பிறக்கும் போதே ஏதாவது ஒன்று செய்யணும். 2 காரணம். ஒன்று சொசைட்டிக்கு செய்யணுங்கிற எண்ணம், நம்மளுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும், எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ஒரு அறிவு இருக்கே. அதுக்கான பேரண்ட்டை என்ன பண்ணுறாங்க, 14-15 வயசுலையே உன் ட்ராக்கை பார்த்துக்கப்பான்னு, உனக்கு சப்போர்ட் என்ன வேணும் சொல்லு, அதோட விட்டுடு, ஓடி போயிரு, வீட்டை விட்டு அப்படின்னு வரட்டி விட்டுறாங்க. இங்கே என் பிள்ளைக்கு புள்ள பிறந்து, பிள்ளைக்கு பேரன் பிறந்து, பேரனுக்கு கொள்ளு பேரன் பிறந்து, அது வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு அறிவே கிடையாது. ஏன் அறிவை தான் அவனுக்கு கொடுத்து அவனை நான் பரிபாலனம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்,
அவனை சுதந்திரமே விடுறதில்ல. என்ன பண்ணுறது, நம்ம ஆட்டிடியூட் இப்படி இருக்கு. நம்புறதே இல்லை. முதல்ல பணங்கன்னு கேட்டாச்சுங்க, பிஸ்னஸுக்கு ஒரு 40 லட்சம். 40 லட்சமா? முடிஞ்சு போச்சு, எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. ப்ராப்பர்ட்டியே சொத்தே பிரித்து கொடுத்துட வேண்டியதான். ஜீவ இதி அதில் வந்து பிரம்மம், விஷ்ணு, ஈசன், இந்திரன் ஆதீனாம் துவாரா ரூப நாம ரூப துவாரா ஸ்தூல அகமிதி. இந்த ஸ்தூல வடிவமெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்தூலம், இந்த உபாதி எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய மித்தியா அத்தியாசம், பொய்யான ஷேடோவை அதுக்கு வசப்படக்கூடியவன் ஜீவன். மித்தியா அத்தியாச வசாத் ஜீவ. பொய்ய இப்போ நம்ம அப்படி தானே இருக்கோம். நம்ம பிரம்மம்னு நம்மளை சொல்ல முடியல. ஒருத்தவன் கண்டுபிடிச்சி சொன்னால் அவனை கேலி பண்ணுறானே. இவன் அந்த லெவலுக்குள்ள இருக்குது. கேடுகட்ட அறிவு உள்ள ஒரு சொசைட்டியில் தானே நம்ம இருக்கோம். இது தவறு, இது சரின்னு சொல்லி ஒரு சாரார் மட்டுக்கிட்டுமே இந்த திருவரங்கம் கோயில் இருக்குது, முதல்ல அவங்கக்கிட்டேருந்து இந்த சாவியை வாங்கணும்னு ராமானுஜர் முடிவெடுக்கிறாரு. ராமானுஜர் ஆதிசேஷன் அவதார புருஷர் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாரம்பரியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வரக்கூடிய 3000 வருஷம் கழித்து வரக்கூடிய ராமானுஜர் அப்போவே நம்ம ஆழ்வார் விக்கிரகம் பண்ணி கொடுக்குறாரு. இவர் தான் ஐடென்டிஃபிகேஷன். நீ பார்க்க மாட்டேன், உன் பேரன் தான் பார்ப்பான். ஆளவந்தார் தான் பார்ப்பான். ஆளவந்தார் கூட பேச முடியல ராமானுஜரோட. ராமானுஜரை பார்த்துட்டு பிரபாவிச்சுட்டு பரம்பொருள் தான் இவரை வச்சு தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே அவர் ஆயுள் முடிஞ்சு போயிடுது. அவருக்கு 3 கொள்கை இருந்துச்சு. விஷ்ணு புராணத்துக்கு பாஷ்யம் எழுதணும், இந்த நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழி அந்த பிரபந்தத்தை, திவ்ய பிரபந்தத்தை உலகம் ஃபுல்லாக வைஷ்ணவத்தை பரப்பணும். அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத முறையில் பாஷ்யம் எழுதணும். அப்படி 3 கனவு இருந்துச்சு. அது இவன் தான் செய்வான்ங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. போய் அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. ராமானு நடந்து தானே போனோம். இவர் நடந்து போகிறதுக்குள்ளே அவர் அங்கே போய் சேர்ந்துடுறாரு. கடைசி வரைக்கும் பேசவே இல்லை, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ராமானுஜர் அவரை பார்க்கவே இல்லை. ஆளவந்தாரை பார்த்ததே இல்லை. ஆளவந்தார் இவரை பார்த்துருக்காரு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தோம்? ராமானுஜர் இந்த திருவரங்க கோயில் வந்து ஒரு சிலர் பிடிப்பில் இருக்குது. இது ரொம்ப குறுகி போய் ரொம்ப ஒடுங்கி போயிடுச்சு, வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 குடும்பத்துக்குள்ளே இந்த நாடே இருக்கிற மாதிரி என்ன பண்ணார், அதெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வராரு. பழைய ஆளுங்களுக்கு பிடிக்கல, எனக்கு விஷம் வச்சிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ராமானுஜர் பிச்சாந்தேகி போகிற இடத்துல அந்த அம்மாக்கிட்ட சொல்லி விஷத்தை கலந்த உணவை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அதில் தப்பிச்சிடுறாரு. இன்னொரு இடத்துல அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்திலே சில பேர் பிடிக்காதவங்க, அந்த பரம்பரையாக வரவங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் உள்ளே விட்றான், இவனை காலி பண்ணிடணுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவன் நேரடியாக இது பண்ணாமல் ராஜாட்ட சொல்லி இவனு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி ராமானுஜர் கண்ணை பிடுங்கணும் அப்படி முயற்சி பண்ணுறாங்க. நாதான் ராமானுஜன்னு சிஷ்யர் என்ன பண்ணுறாரு, ராமானுஜருடைய சிஷ்யர் நாதான் ராமானுஜன்னு தன்னுடைய ட்ரெஸ்ஸு வெள்ளை ட்ரெஸ்ஸை அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் மேலக்கோட்டைக்கு போயிடுங்க, நான் இங்கே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய நம்பி கூரத்தாழ்வான்கிற பெரிய பணக்காரர் அவர் அப்படியே சிஷ்யனாக மாறுறாரு. 2 பேரும் சேர்ந்து இவர் தான் ராமானுஜர், நான் தான் ராமானுஜர்னு சொல்கிறார். அவர் அங்கே போனால் எல்லாத்துக்கும் பதில் மறுப்பு, ரொம்ப ராங்காகவே பதில் சொல்கிறார். ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, இதில் என்ன தப்புன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லோரும் சேர்ந்து இவர் கண்ணை பிடிங்கிருக்கான்னு சொல்கிறாங்க. ராஜா தீர்ப்பு சொல்லிட்டு சொல்கிறார், இது பழி எனக்கு கிடையாது, நீங்கள் தான் அவரை பழி பண்ணுறீங்க, இந்த பாவம் உங்களை சேரட்டும்னு சொல்லிவிட்டு ராஜா கண்ணை பிடுங்க சொல்லிடுறார். அறிவாளியாக இருந்தால் இதான் பிரச்சனை. எங்கே? இந்த நாட்டில் தான் அறிவாளியாக இருந்தால் அவன் காலை பிடிச்சி இழுத்து விடுறது, அவன் மென்டல்னு சொல்கிறது. அங்கே போய் தெரிஞ்சு போயிடுது.
அங்கே போய் தெரிஞ்சு போன பிற்பாடு இவெல்லாம் இவர் இல்லை ராமானுஜா எஸ்கேப்னு. அவர் தான் சோழ நாட்டை விட்டே போயிட்டார்ல, இப்போ ஏன் அவனை போய் இது பண்ணுறீங்கன்னு. இல்லை, இவன் ராமானுஜன்னு சொன்னது தப்பு தானே, இவங்க 2 பேரையும் கண்டுபிடிங்க போட்டு கொடுக்குறானுங்க பக்கத்தில் எடுத்துக்கிட்டு. அறிவாலே யாருமே இருக்கக்கூடாது. இப்படிலாம் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அவர் விட்டாரா? அவர் தன் கொள்கையில் தான் நிற்கிறார். அங்கே போய் திருநாராயணபுரம்னு ஒரு நாராயணபுரத்தை ஏற்படுத்தியிருக்கார். அங்கே எல்லோரும் சமத்துவம், எல்லோரும் சேர்ந்து செய்யலாம், எல்லோரும் சாமிக்கணும், வைணவம் பரவணும், அந்த சித்தாந்தம் பரவணுங்கிற இதில் தெளிவாக இருந்திருக்காரு. பாஷ்யம் எழுதியிருக்காரு. அவர் குரு ஆளவந்தார் எதிர்பார்த்த பார்க்கல, பேசலை. ஆனால் அவருடைய 3 கொள்கையை மட்டும் கண்டுபிடிச்சி செயல்படுத்துகிறாரு. அதனால் மித்யாவை தான் என்னென்ன பண்ணுறான், அறிவாலேயே பிடிக்காது. யாருக்கு? தவக்கலைக்கு தான் பிடிக்காது. தவக்கலை என்ன பண்ணும், ஒரு தவக்கலை மேலே ஏன்னா இன்னொரு தவக்கலை காலை பிடிச்சி இழுத்துருமா. அவன் வெளியில் போயிட்டு ஏதாவது ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்து அவன் பெரிய ஆள் தான் அப்படிம்பான். அப்புறமா தான் வெள்ளைக்காரன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஒத்துக்குவான். என்ன பண்ணு, 2-3 முறை அவருக்கு இது மாதிரி நடக்குது. ஆனால் தாண்டி வர்றாரு. அவதார புருஷர்கள் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க நினச்சிக்க வேண்டியதான், நம்ம அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் முயற்சி பண்ணிட்டோன்னு. அவர் தப்பிச்சிடுவார், நீ தப்பிக்கவே முடியாது. நீ எல்லா ஜென்மாவிலையும் அதுக்கு பாவத்துக்கு ஆளாகணும். அறிவை அங்கீகாரம் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல அறிவை என்கரேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம அறிவு இல்லை, நம்ம குழந்தையாவது அறிவாக வருதே, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். உற்றார் உறவினர் எங்கே அறிவு இருந்தாலும் என்கரேஜ் பண்ணணும். அது ஏன் வரமாட்டேங்குது தெரில. அதனால் மித்யா அத்தியாச வசப்படுவது தாங்க ஜீவன். யாரை ஜீவன் சொல்லனா, யாரை மனுஷன்னு சொல்கிறோம்னா, பொய்யை நம்புகிறான். இதுதான் சுருக்கம். பொய்யை பூரணமாக நம்புகிறான், மெய்யே நம்ப மறுக்கிறான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். நீ பிரம்மம், உனக்கு சர்வ வல்லமை இருக்குது, நீ எதையும் சாதிக்கக்கூடிய அறிவு இருக்குது, உலகையே வெல்லக்கூடிய அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. அது மெய்ப்பொருள், அதை ஒத்துக்க மாட்றான். நீ இந்த உடம்பு, இந்த புத்தி, உனக்கு அறிவு இல்லை. கரெக்டு தான், நீ எனக்கே தெரியுமே அது அப்படிங்கிறான். பொய்யை பூரணமாக நம்புகிறான், மெய்யை நம்ப மாட்டுறான். பொய்யை அவன் பூரணமாக நம்புகிறான்னா அவன் ஜீவன்னு சொல்கிறது. அவன் என்ன பண்ணுவான், திரும்ப பிறக்கிறான். ஆனால் ஜந்துன்னு சொன்னார் ஒருத்தர். ஜந்துனா அவர் ஒன்றும் சொல்லலை. ஜந்துனா என்ன அர்த்தம்னா திரும்ப திரும்ப பிறக்கும், ஜனிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஜந்து. மித்யா அத்தியாவசாத், பொய்யை நம்புபவன் ஜீவன். இது சுருக்கமான வார்த்தை. மெய்யை சொல்கிறதுக்கு தான் இத்தனை கோடி புத்தகம், 108 உபநிஷத்து, 45 உபநிஷத்து. என்ன சொல்லுது, நீ சர்வ வல்லமை உடைய ஒரு நல்லவன் அப்படி சொல்லுது. நல்லவன் சொன்னால் நம்ம கெட்ட வார்த்தை மாதிரி சிரிக்கிறாங்க. என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க, அது உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ நல்லவனே சொல்லக்கூடாதா? இது எது சரின்னே இப்போ தெரியல. இப்போ எது சரின்னே தெரியல. அப்போ என்ன, அதை தான் ஜத்துன்னு சொன்னார். எப்படி சொன்னால், பொய்யை நம்புபவன் ஜீவன், மித்யா அத்தியாச வசாத் ஜீவன். அதை நான் அகமித்யா, அதை நான் சொல்லுது. இந்த உடம்ப, இந்த மனசை நான் சொல்லக்கூடிய பொய்யை நம்பக்கூடியவன் ஜீவன். ஸோ அகம் ஏகோ, அது நான். அப்படி தேக ஆரம்ப, அது ஒன்றே இருந்தாலும் தேகம் முதல் பேதவாத் பேதவசாத் பகுஜீவக, ஒவ்வொரு சூக்ஷ்ம உடம்பில் இருக்கக்கூடிய சித்தம் இருக்கு இல்லையா, சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கு இல்லையா, அது அறிவை எந்த அளவுக்கு மூடி இருக்குது? 25% மூடி இருக்கா, 50% மூடி இருக்கா, 75% மூடி இருக்கான்னு 3 கேட்டகரியில் இருக்குது. 25% மூடி இருக்குன்னா அவன் தமோகுணம், 50% மூடி இருக்குன்னா அவன் ரஜகுணம், 25% மூடி இருக்குன்னா அவன் சத்துவகுணம். ஸோ அகம், அது நான் தான். ஏகோ அப்படி ஒன்று தான் தேகாரம்ப, தேகத்தினால பேதவசாது பல பேதங்கள் ஏற்படுது. எப்படி பேதம், எப்படி இந்த மனம் மாறுபடுது?
அதோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. விருப்பம் எப்படி வருது? அதுக்கு ஒரு அறிவை பொறுத்து இருக்குது. அவித்யா காமம் கர்மம் இதான ஃபார்முலா. அறியாமை, அதுக்கு தகுந்த செயல், அதுக்கான விளைவு. அவித்யா அறியாமை, அதுக்கான ஆசை, அதுக்கான வேலை, அதுக்கான விளைவு. இதுலையே ரொட்டீனில் கிடக்கு. அவித்யா காம கர்மம், அவித்யா காம கர்மம், அவித்யா காம கர்மம் ஜென்மம், அவித்யா காம கர்மம் ஜென்மம், அவித்யா காம கர்மம் ஜென்மம் அப்படின்னு பிறந்து சாவுது. அது பேர் ஜீவன். அதனால் பகுஜீவாக இருக்குது. ஆமாம், பல வகை இருக்கிறது. இப்போ இந்த அவித்யாவை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வித்யா சேர்க்கணும். ஸ்ரீவித்யாங்கிற ஞானத்தை அவித்யாவில் கொண்டு போய் வச்சுன்னா அவித்யா இருக்காது, கர்மாவும் இருக்காது, காமமும் இருக்காது, ஜென்மாவும் இருக்காது. இப்போ செயல்படாமல் இருக்கிறது வந்து தப்புன்னு நினைக்கிறான். பிஸியாக இருக்கிறது தான். பிஸியாக இருக்காராம். சாப்பிட்ற நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காரு, பிஸியாக இருக்காராம். அது பேர் பிஸியாக. அது வாழ்க்கை. அது எது சரின்னு தெரில பார்த்தீங்களா? ஏன்னா எல்லா முட்டா பசங்களும் அதான் சரின்னு நினச்சிட்டு இருக்கான். பிஸியாக இருக்கிறது தான் சரியாம். எட்டு மணி நேரம் பிஸியாக இருந்து தொலை, 8 மணி நேரம் தூங்கி தொலை, 8 மணி நேரம் ஓய்வாக இரு, ஏகாந்தமாக இரு, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது இரு. சரி, ஓடிக்கிட்டே இருக்க, எப்போ நிறுத்துவ? அதுவாக நின்னாதான் உண்டு. வண்டி என்ன இருக்கு? பிரேக் இல்லை, கிளட்சி இல்லை, டிரைவரும் இல்லை, புத்தியும் இல்லை. டிரைவர் யார்? மனசு. ஸ்டேரிங் தானே மனசு. அதை அந்த மனசை ஓட்டுறது புத்தி. புத்தி இல்லை, மனம் தடுமாறிடுச்சு, வண்டி அல்லோல கல்லோலப்படுது, ட்ராக்கு மாதிரி எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. வேதா கிளாஸுக்கு கிளம்புனுச்சு. என்ன வண்டி பிரேக் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, மனம் இல்லை, எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டு எங்கே வந்திருக்கேன் நான் இப்போது? நீ 8:30 ஆகி போச்சு, அதுக்குள்ளே 8:30 ஆகி போச்சு அப்படின்னு 7:30 என்ன சொல்லுது? 7:09 வச்சு செய்யுது. என்னத்த சொல்லு? வினையால் அவித்யா காம கர்மம். என்ன கர்மமோ போங்க. அது மாதிரி இதெல்லாம் நான் சொல்லலைப்பா, இதெல்லாம் மந்திரத்தில் இருக்குது. அது முக்கியமாக நோட் பண்ணிங்க, சரிதா? இன்றைக்கி வந்து பெரிய மந்திரம்தான், ஆனால் அத்தியாவசியமான மந்திரம். 5ஆம் நம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு